மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய விழா தலைவர் பொன் இளங்கோ அவர்களே மற்றும் அவை பெரியோர்களே, விழாவிற்கு இன்று ஆப்பிள் மில்லட்டின் முதலாம் ஆண்டு விழாவை கோலாகலமாக நடத்தி கொண்டிருக்கிற வீரசக்தி அவர்களே, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு சிவகுருநாதன் ஐயா அவர்களே, இங்கு பெருவாரியாக வந்திருக்கிற திருச்சி வாழ் அன்பு சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். உண்மையிலே இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான ஒரு மாலை பொழுதாகத்தான் தெரிகிறது. இப்படி ஒரு சூழலை பார்த்தாலே சந்தோஷம் வரும். ஒரு வேப்ப மரத்து மூடு, அங்கேருந்து எட்டி பார்க்குற நிலா, இதை விட ஒரு அருமையான மாலை பொழுதை நாம் கற்பனை கூட செய்ய முடியாது. இந்த வேப்ப மரம் நமக்கெல்லாம் தெரியும், நம் இனத்திற்கும் நம் தமிழுக்கும் நம்மளுடைய சமூகத்திற்கும் ஒரு மிகப்பெரிய பெராற்று வரக்கூடிய ஒரு வேப்ப மரத்து மூடு. அதுக்கு அடியில் இருந்துட்டு நாம் என்றென்றும் எந்த வயதிலும் ரசிக்கக்கூடிய ஒரு நிலா அரங்கில் உங்களை எல்லாம் சந்தித்து கொஞ்சம் நேரம் பேசுகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு பொழுது. குறிப்பாக இன்றைக்கு ஒரு விழாக்கோலம் போட்டிருக்கக்கூடிய ஆப்பிள் மில்லட்டை பற்றி சொல்லி ஆக வேண்டும். நான் சிறுதானியங்களை பற்றி பேச ஆரம்பித்து சிறுதானிய உணவுகளை பற்றி சிறுதானிய உணவு திருவிழாக்கெல்லாம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது ஒரு 2 ஆண்டுகள் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் வீரசக்தி சாரை தெரியும். முதல்ல நான் நம்மளுடைய மூத்த பத்திரிகையாளர் ஞானி, அப்புறம் நம்முடைய SRV பள்ளியினுடைய முதல்வர் துளசிதாஸ், எல்லா நண்பர்களும் சிவகுருநாதனோடு சேர்ந்து முதல்ல அவருடைய கடையில் போய் சாப்பிட்ட அனுபவம் மறக்க முடியாது. நான் இங்கு ஒன்றை சொல்லி பதிவு செய்தே ஆக வேண்டும். சிறுதானிய உணவுகள் மிகச் சிறப்பான உணவுகள், அருந்தானியங்கள் என்று இன்றைக்கு போற்றப்படுபவை பல்வேறு மருத்துவ குணங்கள் கொண்டது. பல மரபுகள் தொட்டு பல ஆண்டு காலமாக நம்ம எல்லாம் உடல்நலம் காத்து வருவது என்பதெல்லாம் நமக்கு எல்லாம் இன்னைக்கு நிறைய தடவை பேசிட்டு வரோம், நிறைய படிச்சுட்டு வரோம். ஆனால் அதை மிகச் சுவையாக கொடுக்க முடியும் என்று முதலில் சொன்னவர்கள் ஆப்பிள் மில்லட். அதற்காக நான் நிச்சயம் ஒரு பெரிய வாழ்த்துக்களை சொல்ல வேண்டும். ஏனென்றால் பல்வேறு இடங்களில் நான் சாப்பிட்டு இருக்கிறேன் சிறுதானியங்கள் உணவு. என்னோட பசங்களை எல்லாம் கூட்டு போகும்போது அதை சொல்லி ஆகணும். ஏன்னா நகைச்சுவை பண்ணுற தலைவர் இருக்கார், அவருடைய சொல்லணும். எங்கள் பசங்களை கூட்டு போனாலும் எப்பா நாங்கள் உங்கள் கூட வரோம், சாப்பிட்றதுக்கு மட்டும் எங்கேயாவது வெளியே போகலாமாப்பா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா நான் எங்கே போனாலும் அங்கே ஒரு குதிரைவாளி மோர்ச்சோறும் இல்லை வரகரிசி சாதமும் இருக்கும். பசங்க அந்த அளவுக்கு நாங்கள் நிறைய இடங்களில் இது மாதிரி உணவுகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். அந்த உணவுகளில் ஆப்பிள் மில்லட்டுடைய உணவு ஒரு சுவையான உணவாக இருப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவரை நான் ஒரு விஷயம் இன்றைக்கு விழா நாளில் ஒன்று சொல்லிக்கொள்ளணும். என்ன சொல்லணும்னா, அடுத்த ஆண்டு சென்னையில் ஒரு கிளை துவக்குங்க, சென்னையில் ஒரு இது மாதிரி ஒரு ஹோட்டல் நடத்துங்கன்னு சொல்லணும். ஏன்னா சென்னையில் வேட்டி கட்ட தெரியாதவங்கெல்லாம் ஜுவல்லரி ஷாப்லாம் துவக்கி வைக்கிறாங்க. அப்போ அது மாதிரி நம்ம வீரசக்தி அங்கே ஆரம்பித்தாதான் அது இந்தியா முழுக்க போய் மிக பிரபலமாக ஆகுங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு சேவையை திருச்சி மக்களுக்கு செய்துட்டு வர, அது சுவைபட செய்து கொண்டிருக்கிறாரு. அவருக்கு முதலில் வாழ்த்துக்களையும், இந்த உணவில் ஒரு பெரிய மீட்டெடுப்பை செய்யும் போராளிகள் குழு சார்பாக ஒரு வணக்கத்தையும் இந்த சமயத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். உணவு பற்றி இந்த பிரச்சாரம், உணவு பற்றிய ஒரு விழிப்புணர்வு நாம் தொடர்ந்து செய்யறதுக்கான காரணம் என்னங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். தொடர்ந்து ஒரு மருத்துவனாக ஒரு பெரிய ஒரு சமூகத்தில் நடக்கக்கூடிய நோய் குறித்த பல பிரச்சனைகளை தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு நாம் பின்தள்ளப்பட்டு கொண்டிருக்கோம், நலவாழ்வுங்கிற விஷயத்தில், ஒரு நலமான வாழ்க்கைங்கிற விஷயத்தில் எப்படி இருந்த நாம் இன்றைக்கு நாம் எதையெல்லாம் இழந்து தொலைச்சு இருந்துகிட்டு இருக்கோம்னு நினைக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப கவலையான ஒரு சூழலில் தான் இருக்கிறோம். இப்போ நேற்று வந்திருந்த ஒரு ஜூனியர் விகடனில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். நான் கடந்த வாரம் புனேக்கு போயிருந்தேன், ஒரு புனே தமிழ்ச்சங்கம் சார்பாக. அங்கே பகிர்ந்து கொண்ட விஷயத்தை உங்களோடும் நான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு 2-3 மாதங்கள் இருக்கும், ஜனவரி மாதம் ஒட்டி இருக்கும். அப்போ என்னுடைய மருத்துவமனைக்கு ஒரு தம்பதியர் வந்திருந்தாங்க, கணவன் மனைவி 2 பேர், ஒரு சின்ன குழந்தை, ஒரு 2.5 வயது குழந்தை. அந்த குழந்தை வேகமாக அப்படியே அந்த கன்சல்டேஷன் ரூமில் அப்படியே ஓடிக்கிட்டு அதையும் எடுத்துக்கிட்டு இதையும் எடுத்துக்கிட்டு சிரித்து ரொம்ப சந்தோஷமாக, அந்த குழந்தையோட முகத்தை பார்த்தா பல நோய் போயிடும், அந்த அளவுக்கு விளையாடிக்கிட்டே இருக்கு அந்த குழந்தை. அந்த அம்மா ரொம்ப கவலை தோய்ந்த முகத்தோட, ஒரு மாதிரி ஒரு வருத்தத்தோட, ஒரு அழுத்தமான மனநிலையோடு உட்கார்ந்துருக்காங்க. அந்த கணவர் ஆரம்பித்தார். அவர் நான் அவங்களுக்காக தான் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் டாக்டர், அவங்கள்ட்ட தான் நீங்கள் பேசணும். அவள் அழுது கொண்டே இருக்கிறாள், தூங்கவே மாட்டேங்கிறா, கொஞ்ச நாளாக எப்போவுமே அவள்கிட்ட சிரிப்பும் இல்லை, ரொம்ப கவலையோடையும் அழுதுகிட்டே இருக்கா, முக்கியமாக தூங்க மாட்டேங்கிறா
நான் வந்து ஒரு தூக்க மாத்திரையெல்லாம் கொடுக்கறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது, வேறு ஏதாவது மருந்துகளில் உங்கள்கிட்ட இருக்க மூலிகை மருந்துகளை வச்சு ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் உடனே ஆரம்பித்து, சொல்லுங்கம்மா உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் தூக்கம் வரல, எவ்வளோ நாளாக அப்படி தூக்கம் வர மாட்டேங்கன்னா அந்த அம்மா பேசவே இல்லை, நீங்கள் அவர்கிட்டே கேளுங்க அப்படின்னாங்க. அவர்கிட்ட சொல்லும்போது அவர் திரும்பி நீ சொல்லுமா, நீ சொன்னால் தான் தெரியும் அப்படிங்கிறாரு. அப்புறம் நான் திரும்ப அந்த அம்மாட்ட கேட்குறேன், அவர் முகத்தை பார்க்குறாங்க. எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது, என்னடா 2 பேரும் மாற்றி ஒருத்தர் சொல்லிகிட்டு இருக்கீங்க, என்ன பிரச்சனை சொல்லுமா அப்படின்னோடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்கு ஆமாம் சார் தூக்கம் வரல, அழுகையாக தான் வருது, மன அழுத்தத்தோடு தான் இருக்கிறேன். ஆமாம், முதல்ல அதுக்கு அவரை என்னன்னு கேளுங்க அப்படின்னாங்க. நான் திரும்பவும் ஒரு குழப்பத்தோடு அவரை பார்த்தேன். அவர் சொல்லிட்டு திரும்ப அந்த அம்மா சொல்கிறாங்க, அவருக்கு நேற்று 3வது கீமோ முடிஞ்சிருக்கு, 4வது கீமோக்காக இன்னொரு 20 நாள் கழித்து போகணும். இந்த சூழ்நிலையில் எனக்கு எப்படி சார் தூக்கம் வரும், எனக்கு எப்படி அழுக வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன். அவர் வந்து நல்லா உட்காந்துருக்காரு, நல்லா பேசிகிட்டு இருக்காரு, மனைவியை கூப்பிட்டு வந்திருக்காரு. அவருக்கு 3வது கீமோனோடனே அவர் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. கண் கலங்கினோடனே அவரை கூப்பிட்டு, என்ன சார் ஆச்சு, ஏன் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னோடனே அவர் சொல்கிறார், கடந்த நவம்பர் மாதம் நான் வந்து ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு பொறியாளராக ஒரு என்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு, ஒரு பெரிய நிறுவனத்தினுடைய ஒரு தலைமை பொறுப்புக்கு அடுத்த பகுதியில் இருக்கிறாரு. ரொம்ப இளம் வயதினர், 30 வயதை ஒட்டி தான் இருக்கும் அவருக்கு. அவர் சொல்கிறார், கடந்த நவம்பர் மாதம் 20ஆம் தேதி நான் வந்து காலையில் தலை வலிச்சுது, அது வரைக்கும் எங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப உற்சாகமாக இருந்தோம். அந்த தலைவலி வரும்பொழுது உடனே வழக்கமாக எல்லோரும் நினைக்கிற மாதிரி மானிட்டரையே பார்த்துக்கிட்டு இருக்கேன், எந்த நேரமும் வந்து கம்ப்யூட்டரும் கையுமாக இருக்கிறதுனால கண்ணில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், அதனால் நான் போய் கண்டாக்டரை பார்க்க போனேன். அவர் காலையில் பார்த்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கண்ணில் எல்லாம் நல்லா தான் இருக்குது, நீங்கள் போய் பொது மருத்துவரை பாருங்கள். நாங்கள் பொது மருத்துவரை பார்த்தோடனே அவர் சில கேள்விலாம் கேட்டார். கேட்டுட்டு எதுக்கும் ஒரு எக்ஸ்ரே எடுத்து பாருங்கள், ஒரு சிடி பிரெயின் எடுத்தால் பரவாயில்ல அப்படின்னு சொன்னார். நான் கொஞ்சம் ஒரு உதாசீனத்தோடு தான் சரி போனால் எல்லாம் அதை இதை எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் போய் எடுத்தேன். ஆனால் எடுத்தோடனே என் வாழ்க்கையினுடைய எல்லா விஷயமும் அன்றைக்கி ஒரே நாளில் உடஞ்சி போயிடுச்சு. தலையை பிரெயினில் சிடி எடுத்து பார்த்ததுக்கப்புறம் பார்த்தா தலையில் வந்து மூளையில் புற்றுநோய் கட்டிகள், அஸ்ட்ரோசைட்டோமா அப்படிங்கிற கட்டிகள் பல இடங்களில் இருக்குது தெரிய வந்துச்சு. ஒரு நாள் நேற்று வரைக்கும் எனக்கு எந்த இதுவும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்றைக்கி காலையில் மருத்துவர்கள் ஒன்றா சொல்லிட்டு வராங்க. அதுக்கப்புறம் எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தோம், கட்டி எந்த பக்கம் அழுத்திருக்கு, ஆப்ரேஷன் பண்ண முடியுமா, என்ன பண்ண முடியும்னு ஒவ்வொரு மருத்துவர்களாக ஆலோசித்து அன்று இரவே சொல்கிறாங்க, நீங்கள் வந்து கீமோ எடுங்க, பார்க்கலாம். அந்த வார்த்தையை பார்க்கலாம்ங்கிற வார்த்தைக்கு பின்னாடி எவ்வளவு பயங்கரங்கள் ஒளிந்திருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். அவ்வளோதான் சொல்லி அனுப்பிச்சாங்க. இன்றைக்கி நான் 3வது கீமோ போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மனைவி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அந்த அம்மா வந்து அப்படியே பொலன்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் சொல்கிறாரு, நான் எந்த தப்பும் பண்ணலை, நான் வந்து சிறுவயது முதலே ரொம்ப ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்திலேருந்து வந்தவர், மிக கடினமாக படித்து நான் வந்து சென்னையில் உள்ள ஒரு பெரிய பொறியியல் கல்லூரியில் அரசு இடத்துல நான் வந்து படித்தேன். அதுக்கப்புறம் இந்திய அளவில் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸுக்கு பெரிய ஒரு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் நான் போய் படித்து முடிச்சுட்டு வந்தேன். என்னை இருந்து நான் எந்த தவறும் செய்யலை. என்னோடய அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ மாமனுக்கோ மச்சானுக்கோ யாருக்கும் இந்த மாதிரியான ஒரு உடல்நிலை மரபு ரீதியான அந்த பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு இன்றைக்கி வந்திருக்கு. எதனால் வந்துச்சுன்னு தெரியல, ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம் சொல்கிறாங்க. ஆனால் என் வாழ்க்கை இன்னும் 1.5 ஆண்டுகள் தான், 2 ஆண்டுகள் தான் நினைக்கும் போது கவலையாக இருக்குன்னு. நான் அந்த 3 பேரையும் பார்க்குறேன். இவர் இவ்வளவு ஒரு பிரச்சனைக்குள்ளே இருந்துட்டு அந்த அம்மா அழாமல் எப்படி இருப்பாங்க, இல்லை தூங்காமல் எப்படி இருப்பாங்க, இதுதான் இயல்பு. இந்த மாதிரி ஒரு சூழலில் தான் அவங்க இருப்பாங்க. இது ரெண்டும் புரியாமல் அந்த குழந்தை ஓடி ஆடி விளையாடி கொண்டே இருக்கு, சந்தோஷமாக விளையாடிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தா எப்படி இருக்கும்னு, ஒரு வேளை ஒரு நல்லபடியாக ஆகி சரியாயிட்டாருன்னா பரவாயில்ல, ஏதாவது ஒரு துயர நிலை ஏற்பட்டுச்சுன்னா அந்த அம்மாவுடைய மனநிலை எப்படி இருக்கும், அந்த குழந்தையினுடைய அடுத்த எதிர்காலம் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான சமூக சூழலில் இவங்க இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது வேதனையாகும். எனக்கு கண்ணீர் வந்து விட்டது. அந்த அளவுக்கு ஒரு மனவேதனையான ஒரு சம்பவத்தை அன்றைக்கு மட்டும் இல்லை, தினம் இப்பொழுது நான் பல நபர்களை சந்திச்சுட்டே வரேன். முன்னாடிலாம் வந்து ஒரு மாதத்திற்கு 2-3 புற்றுநோயாளிகள் பார்த்தால் பெரிய விஷயம், ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஆனால் இன்றைக்கு எப்பொழுது பார்த்தாலும் தினம் குறைந்தபட்சம் 2 புதிய நோயாளிகளையாவது சந்திக்கக்கூடிய ஒரு சூழலில் போய் சிக்கியிருக்கோம். ஒரு சின்ன எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய என்னுடைய மருத்துவமனை நிலைமை அப்படின்னா, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில், ஒட்டுமொத்த இந்தியாவில் எத்தனை நோயாளிகள், புதிய நோயாளிகள் வந்துட்டு இருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ராஜஸ்தானில் பிகானூர்னு ஒரு இடம் இருக்குது. அங்கேருந்து ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு ஒரு ட்ரெயின் போகுது. அந்த ட்ரெயினுக்கு பேரே வந்து கேன்சர் எக்ஸ்பிரஸ். காலையில்
6 மணிக்கு கிளம்புற அந்த ட்ரெயினில் கிளம்பி ஒரு 8:30 மணிக்கு போய் இன்னொரு இடத்துல இறங்கினா அங்கே அரசாங்கத்தினுடைய புற்றுநோய் மருத்துவமனை இருக்குது. அங்கே போய் வந்து கதிர்வீச்சு சிகிச்சைக்கோ இல்லை கீமோதெரப்பிக்கோ போகிறதுக்கு பெரும் கூட்டம் அந்த ட்ரெயினில் ஏறுறாங்க. அந்த எக்ஸ்பிரஸுக்கு பேரே கேன்சர் எக்ஸ்பிரஸ். நான் இருந்த திருநெல்வேலியில் காலையில் 4:30 மணிக்கு பாளையங்கோட்டையிலேருந்து கிளம்பி ஒரு பஸ் வந்து காரையாருக்கு போகும், பாபநாசத்துக்கு மேலே. அந்த பஸ்ஸுக்கு பேர் மஞ்சகாமால பஸ்ஸுன்னு சொல்லுவோம். ஏன்னா அது காலையில் 6 மணிக்கு அது காரையாரை போய் அடையும். அங்கே காரையாறில் பாபநாசத்தில் ஒரு அம்மா வந்து மஞ்சகாமலைக்கு மருந்து கொடுப்பாங்க, அதை வாங்க போவாங்க. அப்போ எங்களுக்கெல்லாம் விளையாட்டாக இருக்கும், அதை பார்த்தாலே பஸ்ஸில் ஏறாதரா மஞ்சகாமலை வந்துடும், மஞ்சகாமலை பஸ் அப்படிம்போம். ஆனால் இன்றைக்கு ஒரு கேன்சர் எக்ஸ்பிரஸ்னு ஒரு ட்ரெயினுக்கு பேர் வச்சுருக்காங்க. அதில் கும்பலாக மக்கள் ஏறுற படத்தை நான் பார்க்கும் பொழுது எங்கே நம்ம போயிட்டுருக்கோம், என்ன நடந்து கொண்டு இருக்கிறது இங்கே? இப்படி எங்கே திரும்பினாலும் புற்றுநோய் பற்றிய செய்திகள் வந்துக்கிட்டே இருக்க என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்தா உண்மையிலேயே வேதனை தான் நிற்கிறது நண்பர்களே. நமக்கெல்லாம் தெரியும் சர்க்கரை நோய் வந்து எந்த அளவுக்கு நம்மளை ஆட்டி படைக்கிறதுன்னு. சர்க்கரை நோய்க்கு உலக அரங்கிலேயே நம்ம தான் முதல் இடத்துல இருந்துகிட்டு இருக்கோம். அவ்வளவு வீட்டுக்கு வீடு சர்க்கரை வியாதி இல்லாத நபர்களே கிடையாது. இன்றைக்கெல்லாம் கல்யாண வீட்டுக்கு போனால் இலை போட்டோடனே சுகர் வைக்கிறதுக்கு போல மெட்ஃபார்மின் மாத்திரை வைக்கலாமான்னு கேட்காங்க. பேசாமல் ஒரு கிளைசிவேஜ் மாத்திரையை முதல்ல வச்சுட்டு ஆரம்பிப்போம். எந்த வீட்டுக்கு போனாலும் காப்பி குடிக்கும்போது காப்பி முன்னாடினா டிகாஷன் கூட வேணுமா சார், லைட்டாக வேணுமான்னு கேட்பாங்க. இப்போ சர்க்கரை வேணுமா சர்க்கரை வேண்டாமா, இதுதான் முதல்ல காப்பி கொடுக்கும்போது கேட்குறதான. அந்த அளவுக்கு சுகர் கூடிக்கிட்டே போயிட்டுருக்கு. இரத்த சர்க்கரை நோயாளிகள் எண்ணிக்கை பேரளவுக்கு போய்கிட்டே இருக்கு. புற்றுநோயும் இரத்த சர்க்கரையும் மட்டும் பார்த்தோம்னா இரத்த கொதிப்பு, மாரடைப்பு, உளவியல் நோய்கள், நாள்பட்ட நுரையீரல் நோய்கள், இது எல்லாத்தையும் மொத்தமாக ஆங்கிலத்தில் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் சொல்லுவாங்க, தொற்றாத வாழ்வியல் நோய்கள்னு. இந்த நோய்களின் கூட்டம் வந்து இறுகி கொண்டே போயிட்டு இருக்கு. ஒரு 1000 மரணங்கள் ஒரு நாளைக்கு நடக்குதுன்னா 746 மரணங்கள் இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ்லாம். எல்லா மரணங்களுக்கும் பின்னணியில் இந்த சக்கரை வியாதியோ இரத்த கொதிப்போ இல்லைன்னா மாரடைப்போ இல்லை புற்றுநோயோ இல்லை நாள்பட்ட நுரையீரல் நோய் தான் இருக்குது. இந்த மாற்றங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா கடந்த 20 ஆண்டுகளில் தான். முன்னாடி வந்து இந்தியா சுதந்திரம் அடையும் போது நம்மளுடைய சராசரி ஆயுட்காலம் வெறும் 37 தான் இருந்துச்சு. இந்தியா சுதந்திரம் 1947 நம்ம சுதந்திரம் அடையும் போது வெறும் 37 தான் சராசரி ஆயுட்காலம். நமக்கெல்லாம் தெரியும் மகாகவி பாரதியார் எந்த வயசில் இருந்தார், இல்லை ராமானுஜம் எந்த வயதில் இருந்தாங்க. எல்லாருமே வந்து ஒரு சமூகத்தினுடைய ஒரு ஆளுமைகளாக இருந்தவர்களே அந்த வயதை ஒட்டி தான் இருந்திருக்காங்க. அப்போ வந்து விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் எப்படி இருந்திருப்பாங்க நம்ம யோசிச்சு பாருங்க. அப்படித்தான் இருந்தது. ஆனால் அப்போது அந்த குறைந்த வாழ்நாள் இருந்ததுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது 2-3 விஷயம். ஒன்று தொற்று நோய்கள். எக்கு தப்பா தொற்று நோய்களில் மரணங்கள் நிகழ்ந்துச்சு. ஒரு அம்மை நோயில் மொத்தமாக செத்து போனாங்க. ஒரு காலரா வந்ததுன்னா ஒரு ஊரையே காலி பண்ணிட்டு போயிடும். காச நோயில் மரணங்கள் நிறைய நடந்துச்சு. பிளேக்குன்னு ஒரு நோய் இருந்துச்சு. அந்த பிளேக்குங்கிற நோய் இன்னைக்கு யாருக்கும் பாதி பேர் பார்க்கணும்னா கூகுள் பண்ணி தான் பார்க்கணும், பிளேக்குன்னா தெரியாது. அந்த அளவுக்கு அந்த பிளேக் நோயில் கொத்தாக மரணங்கள் இந்தியா முழுக்க நடந்துச்சு. ஆனால் இன்றைக்கு அந்த தொற்று நோய்களினுடைய பிடிகளிலிருந்து ஓரளவுக்கு நம்ம தப்பிச்சிட்டோம். நம்மளுடைய ஓரளவுக்கு பொது சுகாதார வசதிகள் மேம்பட்டதில், சில தடுப்பூசிகள் பயன்பட்டதில் ஓரளவுக்கு நாம் தொற்று நோய்களினுடைய பிடியிலிருந்து தப்பிச்சிட்டோம். ஆனால் இன்றைக்கு நம்மளை இறுகி பிடிச்சிருக்கிறது என்னன்னா இந்த தொற்றாத நோய் கூட்டம் தான். இந்த மாதிரி சிறுதானியங்களை பற்றின விழாக்கள் நடத்துவதற்கும் இதற்கான ஒவ்வொரு பரப்புரை செய்வதற்கும் மிக அடித்தளமாக காரணமாக இருக்கிறது இந்த தொற்றாத நோய் கூட்டம் நம்ம தொத்திக்கிற கூடாதுங்கிறது தான். எங்கே போனாலும் இதை பற்றிய பயமும் இதை பற்றிய பேச்சும் இருக்கு. இந்த தொற்றாத நோய் கூட்டம் இந்த அளவுக்கு பிடிப்பதற்கு மிக முக்கியமான காரணம் எடுத்து பார்த்தா 3 முக்கியமான காரணத்தை சொல்லலாம். முதல் காரணம் கெட்டு சீரழிந்து போய்விட்ட, சிதைவுபட்டு விட்ட நம்மளுடைய உணவு கலாச்சாரம், உணவு பண்பாடு, உணவு பரிமாறல், உணவு கட்டமைப்பு எல்லாமே.